மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியார் அவர்களின் பாதையிலும் நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை, சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றிலே விஷம் கலந்து பரவட்டும் என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பாதையிலும் மக்களின் நலனுக்காக தங்க தோழர்களுக்கு நான் சார்ந்த மாணவர் கூட்டமைப்பின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வில் தலைமை இடமாக அமர்ந்து கொண்டு எங்களை போன்ற சந்திரன், முனியன், மணிகண்டன், செல்லப்பா, ராபர்ட், முரளி, முகமது, இளவரசன், மணி, சுகுமார், தங்கப்பிரகாசம், சிவகுமார் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகளை, மேலும் எனக்கு முன்னதாக இங்கே கண்டன உரை நிகழ்த்தி சென்றிருக்கக்கூடிய தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தோழர் ராஜா அவர்களை, சட்டமன்ற உறுப்பினர்கள், உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி அவர்களை, உருளையம்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்ற குப்புசாமி அவர்களை, நெல்லித்தோப்பு காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்களை, மேலும் இங்கே நிகழ்வில் எனக்கு பின்னால் உரையாற்ற வந்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பு தோழர்களே, என்னோடு களமாடக்கூடிய இயக்க தோழர்களை, நாளைய ரெட்டியார்பாளையம் தொகுதியின் உலர்கரை தொகுதியின் வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் சசிபாலன் அவர்களை, அனைவருக்கும் நான் சார்ந்து இருக்கக்கூடிய மாணவர் கூட்டமைப்பின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதாவது அடுத்த நிமிஷமே ஒரு மனிதனுக்கான வாழ்வு என்பது உறுதியாக இல்லாத இந்த சூழ்நிலையில அதிகாரங்களை வைத்துக் கொண்டு அந்த அதிகார துஷ்பிரயோகங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை கண்டித்து இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையான இந்திய தேசத்தின் 4ஆம் தூணாக விளங்கக்கூடிய பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு நீண்ட நாளா இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. சாதாரணமா ஒரு சாதாரண இயக்கங்கள், எங்களை மாதிரியான ஒரு நலிந்த இயக்கங்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள்ல அதிகமாக மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய செய்தித்தாள்கள் பார்த்தீங்கன்னா அது உள்ளூர் தொலைக்காட்சிகளா இருக்கும். அதுக்காக நான் மற்ற தொலைக்காட்சிகளையும் மற்ற பத்திரிகைகளையும் குறை சொல்லல. பத்திரிகை என்பது இந்த தேசத்தின் முதுகெலும்பு. அந்த பத்திரிகையாளர்களே நீங்க வெவ்வேறு விதமான முகத்தோடு பார்ப்பீர்களே, ஆனால் அது எத்தனை பெரிய வேதனைக்குரிய வருத்தத்திற்குரிய நிலையை உருவாக்குன்றதுதான் இன்னைக்கு இந்த போராட்டத்துடைய நிலைமை. இந்த போராட்டத்தில் என்னைக்கே செஞ்சிருந்தோம். ஆக்சுவலா நம்ம மதிமகாராஜா இங்க உட்காந்துக்கிறாரு, தோழர் ஆறுமுகம் இங்க உட்காந்துக்கிறாரு, இவங்கெல்லாம் சரவணி சுரேஷ், தம்பி கமல், தோழர்கள் உட்காந்துக்கிறாங்க. இவங்க எல்லாம் காலங்காலமாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கக்கூடிய எல்லா சூழலையும் அங்கு அமர்ந்து மக்களுக்கான செய்தியை சேர்க்கக்கூடியவங்க. நான் உட்கார்ந்து தம்பிங்க ஒரு சிலரை தானே புயல்ல, ஏன்னா எனக்கு இந்த பழக்கம் உண்டு. எங்கேயாவது ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துக்கு போய் நிக்கிற பழக்கம். தானே புயல் காத்து வெள்ளம் அடி தூள் கிளப்புது, அந்த சூழ்நிலை அந்த இடத்துல கேமரா வச்சு மக்கள் மத்தியில செய்தி எடுத்து போய் சேர்க்கக்கூடிய அந்த பணியை செய்யறாங்க. கொரோனாவில் எத்தனை, அதாவது ஊரை விட்டு யாருமே வெளில வராத சூழ்நிலை பத்திரிகையாளர்கள் வாகனம் மட்டும் இந்த மாநிலத்துல வட்டமர்ச்சி இருந்தது. அப்ப உள்ளூர்கார பத்திரிகையாளர், வெளியூர்கார பத்திரிகையாளர் என்ற எண்ணத்தோடு யாரும் இங்க பணி செய்யல. இங்க உள்ளூர்கார பத்திரிகையாளர் தான், அவங்க தான் பத்திரிகையாளர் சங்கத்துல பணம் வாங்குறாங்க, ஐடி கார்டு வச்சுக்கிறாங்க, அவங்க தான் வேலை செய்யறாங்க. நான் உள்ளூர்ல படுத்து தூங்குறேன்னு யாரும் தூங்கல. தொடர்ச்சியாக பணி செய்வதன் விளைவுதான் இன்னைக்கு 2 பத்திரிகையாளர்களை இந்த மண் இறந்து இருக்கிறது. கொரோனாவில் இருந்து இருக்குது. மாணவர் கூட்டமைப்பு நாங்க அந்த இரங்கல் நிகழ்ச்சி நடத்தினோம். அந்த இறப்புக்கு நேரடியாக செல்லும் போது ஒட்டுமொத்த கவரை போட்டு போறோம். அந்த இறந்த அந்த பத்திரிகையாளர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த சடலத்தை தொட்டு அழுவ முடியாத அவல நிலையில தவித்தக கண்ணால பார்த்திருக்கிறோம். உயிரை தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு தன்னுடைய பணியை செய்யக்கூடியவர்களுக்கான உரிமையை தர அரசாங்கம் மறுப்பது ஏன் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஏன் மறுக்கிறீங்க? பத்திரிகையாளர்களை பாகுபாடு பார்க்க வேண்டியதற்கான காரணம் என்ன? மதிப்பிற்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர் மணிகண்டன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசும்போது ஒரு கருத்து சொன்னார். நீங்க பத்திரிகையாளர்கள் இடம் கொடுத்தீங்களே, இன்னைக்கு பாதி பேர் வித்துட்டு போயிடான்னு சொல்லிட்டு. பாதி பேர் வித்துட்டு போன காரணம் என்ன? இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய பத்திரிகைகள் பணி செய்யக்கூடியவங்க வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்க இங்க ப்ரமோஷன்ல வராங்க.
வந்தாங்கன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வேலை செய்வாங்க. அடுத்தது அவங்க டிரான்ஸ்பர்ல வெளியூருக்கு போவாங்க. அவங்களுக்கு நீங்க தேசிய பத்திரிகை சொல்லிட்டு ஐடி கார்டு கொடுக்குறீங்க. ஏன்னா அந்த பத்திரிகையில செய்தி வந்தா எல்லா மக்கள்கிட்டையும் போகுன்றது உங்க எண்ணம். அந்த அடிப்படையில உங்களுக்கு காடை கொடுக்குறீங்க, உங்களுக்கு இடம் கொடுக்குறீங்க, மண்ணை கொடுக்குறீங்க. உழைப்பவர்களுக்கு இடம் கொடுப்பதை எதிர்ப்பது கிடையாது. ஆனா அதே நேரத்தில் இங்க இருந்து பணி செய்தவர்களுக்கான அடையாளத்தை இந்த அரசாங்கம் தர மறுத்தவியல் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இத பத்திரிகையாளர்களே வந்து மும்முனை சங்கங்களாக பல்வேறு சங்கங்களாக எல்லாரையும் பிரிச்சு விட்டுட்டு அரசாங்கம் அந்த மாடு 5 மாடு ஒன்னா மேய்ந்ததாக பிரிச்சு விட்டுட்டு சிங்கம் வந்தா அடிச்ச கதையை இங்க உருவாக்கி என்ற சந்தேகம் இங்க எழுகிறது. அரசாங்கமே திட்டமிட்டு இந்த பாகுபாடை உருவாக்குறீங்க. எதுக்கு இந்த டிஸ்கிரிமினேஷன் உருவாக்குறீங்க? ஏன் இந்த தீண்டாமையை உருவாக்குறீங்க? உள்ளூர்கார பத்திரிகை வேறையா? ஆர்என்ஐ அனுமதி பெற்ற எவ வேணாலும் பத்திரிகை நடக்கலான்றது அரசாங்கத்துடைய நீதி தானே? அரசாங்கத்துடைய நீதி தானே? ஒப்புதல் இல்லாம பெற முடியுமா? அங்க இருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் இல்லாம பெற முடியுமா? இங்க இருக்கக்கூடிய தம்பி மதி வாய்ஸ் பத்திரிகையை தொடங்குறாரு. அவருக்கு விலாசம் நான் என்னுடைய வீட்டுடைய விலாசம் தான் முதல்ல அவருடைய பத்திரிகை கொடுத்தேன். என்னுடைய வீட்டு விலாசம். அப்ப அந்த பத்திரிகையுடைய லைசன்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு எனக்கு தெரியும். அப்ப ஆளுநருடைய அனுமதி இல்லாமல் நீங்க எந்த ஒரு அனுமதியும் கொடுக்கிறது கிடையாது. ஆளுநர் அனுமதி கொடுக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்று துவங்கப்படக்கூடிய பத்திரிகையில் பணி செய்யக்கூடியவர்கள், பத்திரிகையை உருவாக்கியவர்கள் ஏன் அவங்களுக்கான அந்த உரிமையை தரக்கூடாதுன்னு கேட்கிறேன். இப்ப 10 ஆண்டு காலம் ஒரு பத்திரிகையில பணி செய்தா ஒரு பத்திரிகை வந்து பத்திரிகையாளருக்கு 50,000 அரசு வெறும் 3 வருஷம் மட்டும் தொடங்கி நடத்தின சேனல்களுக்கு இப்ப 50,000 பணம் தர்றதுக்கான அனுமதியை கொடுக்கும் போது கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக பணி செய்யக்கூடிய இந்த பத்திரிகையாளர் என்ன பாவம் வச்சாங்க? கணபதி நான் இந்த போராட்டத்துக்கு வரது ஒரு நண்பர் எனக்கு போன் வச்சாரு. எதுக்கு இவங்க வெறும் கணபதியை மட்டும் கார்னர் பண்றாங்க? ஏன் அந்த கணபதியை மட்டும் கார்னர் பண்ணி அந்த போராட்டத்தை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. இப்ப இந்த கணபதி என்பவர் 25 ஆண்டு காலமாக ஒரே பணியில் இருக்கிறார். உனக்கு தெரியல, இங்க இருக்கிற எல்லா முகமும் தெரியல. ஒரு பத்திரிகையாளரா இருக்கிறனா உனக்கு தெரியும், இங்க இருக்கிற எல்லா முகமும் தொடர்ச்சியாக பத்திரிகை ஊடகங்கள் சொல்லிட்டு இங்க பணி செஞ்சிருக்கிறாங்க. யூடியூப் சேனல்ல வச்சு நடத்துறவங்களும் அனுமதி கொடுக்கக்கூடிய கணபதி இங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்களுக்கு ஏன் அனுமதி தர மாட்டேற? உன்னை பேட்டி எடுத்து போக்கஸ் பண்ணி மூஞ்ச மட்டும் பளிச்சுன்னு காட்டா நீ உடனே அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருவியா? 3 ஆண்டு காலம் நடத்தக்கூடிய சேனலுக்கு கொடுக்கக்கூடிய அனுமதியை ஏன் இங்க 20 ஆண்டு காலமாக பணி செய்யக்கூடியவர்களுக்கு தரல? அப்ப அவர்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை என்ன செய்யற? முதலமைச்சர் கையொப்பமிட்டு இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு வழங்குவதற்காக அளிக்கக்கூடிய நிதியை கணபதி அவர்களே நீங்க போலி பத்திரிகைகளை உருவாக்கி கொள்ளையடிக்கிறீங்களான்னு சொல்ற கேள்வி ஏன் கேட்க கூடாது? அப்ப நீங்க கொள்ளையடிச்சு தானே இருக்கிறீங்க. 3 வருஷத்துக்கு மேல ஒருத்தவங்க ஒரு சீட்ல உட்கார முடியாது. உனக்கு மட்டும் நான் அந்த சீட்ல ஆணி வச்சு அடிச்சிருக்கிறாங்களா? இறங்காம அங்கேயே உட்காந்துக்கிறதுக்கு நீ கரெக்டான ரொட்டேஷன்ல அந்த இடத்துக்கு வேற அதிகாரி நியமிச்சா அந்த அதிகாரிகளுக்கு உண்மை தெரியும். எத்தனை ஆண்டு காலமாக யார் யார் பணி செய்கிறாங்க. இவரை மட்டும் ஆணி வச்சு அடிச்ச மாதிரி வெஹிக்கல் போட்டு வச்சாங்க. அப்படியே ஒட்டிக்கிட்டே உட்காந்துக்கிறாரு. எப்படி உட்காந்துக்கிற? ஜனாதிபதி வராங்க புதுச்சேரி மாநிலத்துக்கு. ஜனாதிபதி வரும்போது இவர் பேனர் வைக்கிறார். ஊரெல்லாம் ஜனாதிபதிக்கு பேனர் வைக்கிறாரு. செய்தி மற்றும் விளம்பரத்துறை தேசிய கொடியை தலைகீழ போட்டு அடிச்சு வச்சுக்கிற ஆளு. தேசிய கொடியை தலைகீழ. அதற்கு மதிப்பிற்குரிய ஆறுமுகம் அவர் வந்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தை புகார் கொடுக்கிறாரு. புகார் எடுக்க மறுத்து ஆறுமுகம் வழக்கு போற பதிவு செய்யறான். ஒரு பத்திரிகையாளர் போயிட்டு செய்தி மற்றும் விளம்பரத்துறை இப்படி ஒரு அநீதி செஞ்சிருக்கிறாங்க வெளியில போட்டு வரும்போது அதற்கு எதிராக ஆறுமுகத்துக்கு எதிராகவே வந்து வழக்கு போடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்ப இங்க இன்னும் என்ன ஜனநாயகம் வாழுதுங்க? என்னத்தை வாரி கொண்டு நிக்கிறீங்க? இங்க யாரை வாழ வைப்பதற்காக இது போன்ற துறைகள் இருக்கு. ஒரு செய்தி மற்றும் விளம்பரத்துறையை கிழிக்கணும்னா நிறைய விஷயத்துல கிழிக்கலாம். என்ன இருக்கிற வாவுசி சில சொல்லிக்குது வெறும் லைட்டு போக்கஸ் போட்டு. பக்கத்துல இருக்கிற அம்பேத்கர் சில வெறும் புத்து பொருளுமா இருக்குது. இதான் இவங்களுடைய நிலைமை. செய்தி மற்றும் விளம்பரத்துறையோட நிலைமை. செய்தி மற்றும் விளம்பரத்துறை இதை தவிர பெருசா இது சாதிக்கல. அண்ணன் அம்பேத்கர் சிலையை பார்த்தா செடியும் புதருமா இருக்கும். உன்னோட பின்னாடி பார்த்தா ஒரு புத்து இருக்கும். ஒரு செல்லரிச்ச புத்து, ஒரு பெரிய புத்து ஒன்று வளர்ந்துருது. பக்கத்துல அப்படியே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா வாவுசி சிதம்பரனாருக்கு சிலை வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அவர் நம்முடைய தலைவர். அதுல மாற்று கருத்து கிடையாது. சுதந்திரத்துக்கு போராடியவர். அதே நேரத்தில் வாசல் இருக்கிற 2 சிலையில உங்களுக்கு என்னடா பாகுபாடு?
செய்தி மற்றும் விளம்பரத்தனத்தை இதுதானே செய்யறீங்க நீங்க. எந்த ஆட்சி வருதோ அந்த ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி நாடகம் ஆடக்கூடிய செய்தி மற்றும் விளம்பரத்துறை கணபதி. எந்த ஆட்சி வருது? பிஜேபி ஆட்சி வந்ததுன்னா பிஜேபி தலைவர்களுக்கு விதவிதமான வைப்பாளர், பிஜேபி தலைவர்களுடைய சிலைக்கு பயங்கரமா அலங்காரப்படுத்திருப்பாங்க. இதே ஒரு மதசார்பற்ற கூட்டணி ஆட்சி நடந்தா அம்பேத்கர் சிலை சொல்லிக்கும். இந்த பாசிச ஆட்சி வந்தா சாதியவாரியான நபர்களுடைய அடையாளங்களை அங்கீகரிக்கக்கூடிய கேடுகட்ட பணியை செஞ்சு ஜால்ரா போட்டுக்கிட்டு அந்த ஒட்டுமொத்த துறையை நாசம் செய்து இன்னைக்கு இப்படிப்பட்ட அநியாயங்களை ஏன் செய்யலாம்? தொடர்ச்சியாக பத்திரிகையாளர் அவனுடைய நிலைமை தெரியுமா? அவங்களுடைய நிலைமை தெரியுமா? இன்னைக்கு 4000 5000 சம்பளம்ன்றீங்க. அந்த 4000 5000 சம்பளத்தை கூட இன்னைக்கு தொடர்ச்சியாக அவங்க மக்களுக்காக அலையில செலவு பண்ணிட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க. ஒரு சிலர் சொல்லுவான் அவன் 100 வாங்குவான் 200 வாங்குவான். 100 200 வந்து இன்னைக்கு நீங்க பழகப்படுத்தி கொடுத்தது. ஒட்டுமொத்த உரிமையை நீ அவனுக்கு கொடுத்தா 100 ரூபாய் என்னத்துல இருக்கு அவங்களுக்கு? உனக்கு 100 ரூபாய் விட்டு போவாங்க. பாண்டிச்சேரி இத்தனை வருஷம் 25 ஆண்டு காலமாக மாணவர் அமைப்பு நடத்துறேன். ஒரு பத்திரிகையாளருக்கு ஒத்த பைசா நான் கொடுத்தது கிடையாது. இங்க சொல்றேன், நான் உள்ளூர் பத்திரிகையாளர் கிடையாது, வெளியூர் பத்திரிகையாளர் கிடையாது. நிறைய பேர் கேட்பான், என்ன சாமிநாதன் பேப்பர் நியூஸ் மட்டும் குவார்டர் பேஜ்ல வருதுன்னு கேட்பான். ஒரு சிலர் பொறாமையில கேட்பான், இவ்வளவு பேர் நியூஸ் வைக்கிறாங்க, இவ்வளவு பேர் டிவி வைக்கிறாங்க. மக்களுக்காக உண்மையாக களமாடக்கூடியவர்களை அடையாளப்படுத்தக்கூடியதான் ஊடகம். அதுதான் இந்திய நாட்டின் முதுகெலும்பு. இன்னைக்கு 4ஆம் தூண்னு சொல்றது எதுக்கு? ஜனநாயகம் இந்த நாட்டில பாதுகாக்கப்பட வேண்டுமானால் பத்திரிகை தர்மம் என்பது சரியாக இருக்கணும். அப்படி பத்திரிகை தர்மம் சரியாக இருக்கணும்னா அதை முறைப்படுத்த வேண்டிய கடமை என்பது இந்த அரசாங்கத்திட்ட இருக்கு. அவர்களுக்கான உரிமையை வழங்க வேண்டிய கடமை என்பது அரசாங்கத்திட்ட இருக்கு. மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சருக்கு இது தெரியாதா? இல்ல இங்க இருக்கக்கூடிய துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு இது தெரியாதா? இத்தனை பேர் இங்க கஷ்டப்பட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இது தெரியும். எவன் பூனைக்கு மணி கட்டுறது? ஏன்டா அந்த தொல்லை, ஏன்டா அந்த தொல்லைன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடியவர்கிட்ட நான் கேட்கிறேன், உயிர் இருந்தா செத்து போனா அவனுக்கான அடையாளம் கிடைக்குமா? ஊடகம் சுத்தரமே பசி பட்டிமா. இன்னைக்கு நான் ஒரு அவங்களுடைய உரிமையை பேச வேண்டியது நம்மளுக்கு கடமையா இல்லையா? இங்க உரிமையை இவர்களுக்கு பேசக்கூடிய உரிமை என்பது இங்க இருக்கக்கூடிய மற்ற பத்திரிகையாளருக்கு எதிரான உரிமையா பேசுறது? அவங்களுக்கும் சேர்த்தா பேசுறோம், அவங்களுக்கும் சேர்த்தா பேசுறோம். ஆனா அவர்களை ஒரு பார்வையும் இவர்களை ஒரு பார்வையமாக பார்க்கக்கூடியது என்பது தவறான போக்கு. அது கண்டிக்கக்கூடியது. எவனையுமே இந்த சமூகத்துல உயர்வானவன் தாழ்வானவன் பார்க்க கூடாது. பெரிய பத்திரிகைகளையும் பெரிய ஊடகங்களையும் மதிக்கக்கூடிய இந்த செய்தி மற்றும் விளம்பரத்துறை புதுச்சேரியில வைப்பாளைய கட்டி நடத்தக்கூடிய இந்த பத்திரிகையாளர் உரிமையும் மதிக்கணும். அப்படி மதிச்சிருந்தா உன்னை திட்ட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குதா? திட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குதா? புதுச்சேரி மாநிலத்துல வல்லினம்னு ஒரு பத்திரிகை நடக்குது, செய்தி மற்றும் விளம்பரத்துறை. அந்த பத்திரிகையுடைய ஓனர் யாருன்னு சொல்ல முடியுமா? கணபதி, மதிப்பிற்குரிய கணபதி அவர்களே, உங்களது மனைவியின் பேரில் நடக்கக்கூடிய வல்லினம் பத்திரிகைக்கு குடிக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் பாண்டிச்சேரியில் நான் இத்தனை வருஷம் இருக்கிறேன். வல்லினம் பத்திரிகை என்ற ஒரு செய்தி நான் பார்த்ததே கிடையாது. அந்த செய்தியை படிச்சதே கிடையாது. புதுச்சேரி மக்களுக்காக, மாணவர்களுக்காக, இளைஞர்களுக்காக உரிமைக்கு போராடக்கூடிய மாணவர் கூட்டமைப்பின் நிறுவனர் நான் சொல்றேன். கணபதி அவர்களின் மனைவி நடத்தக்கூடிய வல்லினம் என்ற பத்திரிகையை இப்ப இவங்க அச்சிருக்கக்கூடிய இந்த லெட்டர் பேர்ல தான் பார்த்தேன். நான் இந்த லெட்டர் பேர்ல தான் பார்த்தேன். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பத்திரிகையாளருடைய முகங்களும் எங்களுக்கு அத்துப்படி காலங்காலமாக தொடர்ந்து இங்கு மாநிலத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக நாங்கள் போராடக்கூடிய அனைத்து போராட்டங்களையும் மக்கள் மத்தியில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு மகத்தான பணியை செய்யக்கூடியவர்கள். தொடர்ந்து உங்களுடைய வீடியோவை பொதுத்தளங்கள்ல பார்த்திருக்கிறோம், செய்தித்தாள்ல பார்த்திருக்கிறோம், ஊடகங்கள்ல பார்த்திருக்கிறோம், டிவி சேனல்ல பார்க்கிறோம். இப்படி எல்லாம் பார்க்கக்கூடிய அவர்கள் அதற்காக உழைத்தவர்கள் இங்க அமர்ந்திருக்கிறாங்க. ஆனா நீ வல்லினம் ஒரு பத்திரிகை வச்சுக்கிட்ட, அதுக்கு அங்கீகாரம் கொடுப்ப, அதுக்கு ஐடி கார்டு கொடுப்ப. நான் என்ன கேட்கிறேன், துப்பு கட்ட செய்தி மற்றும் விளம்பரத்துறைய நீ கொடுக்கக்கூடிய ஐடி கார்டு இங்க இருக்கிற டோல்கேட்டுக்கு போனாலே துப்பி தூக்கி போட்டுருவான். நீ கொடுக்குற ஐடி கார்டை இந்த பாண்டிச்சேரியில வச்சுருந்தா சுத்தணும். அதிகபட்சம் நாங்க ஐடி கார்டு கேட்கறதுக்கான உரிமை என்னன்னா, இந்த பத்திரிகையாளர்கள் பணி செய்யும் போது அவர்களுக்கான உயிர் பாதுகாப்பு ஏற்பட்டால்,
உயிருக்கான ஆபத்து ஏற்பட்டால் அவர்களுக்கான பாதுகாப்புக்கு ஒரு காடு வேணும் இல்ல, அரசாங்கத்துக்கு நான் கேட்கறதுக்கான எனக்கான உரிமை வேணும் இல்ல, அந்த உரிமைக்காக அவர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த காடை கொடுக்கணுமா இல்லையா, அந்த காடை கொடுக்கணுமா இல்லையா, இந்த அரசாங்கம் இதை சிந்திக்க வேண்டுமா இல்லையா. எனவே இதை ஏதோ பத்திரிகையாளர்கள் ஏதோ ஒரு 4 பேர் உட்கார்ந்து கத்துறாங்கடா, 100 பேர் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இந்த 4 பேருடைய உரிமை என்பது அங்க இருக்கக்கூடிய 100 பேருடைய உரிமையா தான் பார்க்கணும். அவங்களுக்கு சேர்த்துதான் இந்த பேச்சு, அவங்களுக்கு சேர்த்துதான் இந்த உரிமை. குறிப்பா சொல்லணும்னா புதுச்சேரி மாநிலத்தில் இந்த பத்திரிகையாளர்கள் உயிரிழப்பு எங்க ஏற்பட்டாலும் அவர்களுக்கு அடுத்த நிமிடமே நினைவஞ்சலி வச்சு மரியாதை செய்யக்கூடிய அமைப்பு மாணவர் கூட்டமைப்பு. நாங்க உள்ளூர் பத்திரிகையாளர் வெளியூர் பத்திரிகையாளர் பிரிவினை எல்லாம் பார்க்கறது கிடையாது. நாங்க இவங்க வெளியூர்ல இருந்து பழக வந்தவங்க உள்ளூர்ல இருந்து வந்தவங்க பிரிவினை பார்க்கறது கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட பிரிவினையை புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை திட்டமிட்டு நடத்துது, திட்டமிட்டு அந்த பிரிவினை உருவாக்கி இருக்கீங்க. ஒரு காலத்துல பாண்டிச்சேரியுடைய பத்திரிகையாளர் சங்கம்னா மதிமகராஜா உட்கார்ந்து ஒரு 4 மூத்த பத்திரிகையாளர் உட்கார்ந்துப்பாங்க. இன்னைக்கு பத்திரிகையாளர் சங்கம் என்பது இருக்கிறதா என்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த சுயநல அரசியலோடு இங்க இருக்கக்கூடிய அந்த செய்தி மற்றும் விளம்பரத்துறை கணபதி அவர்கள் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் மத்தியிலே பிரிவினை உருவாக்கி அவர்களை வெவ்வேறு அணிகளாக பிரித்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நான் மாணவர் கூட்டத்தின் சார்பாக வைக்கிறேன். அப்ப இவர்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டுமானால் அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் உடனடியாக தலையிட்டு இவர்களுக்கான உரிமையை தரணும். இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நான் உள்ளூர் பத்திரிகையாளர் ஒரு வேண்டுகோளா வைக்கிறார். இவங்க உங்களுடைய உரிமையை முழுமையாக தர வரைக்கும் தொடர்ச்சியாக அரசு செய்யற எல்லா அட்டுழியங்களையும் தொடர்ந்து பத்திரிகையில அம்பலப்படுத்த முடிவுக்கு வாங்க. முடிவை எழுத்து அடிக்கிற வேலைக்கு வாங்க. அடிச்சாதான் ஐயா ஏன் தொடர்ச்சி அடிச்சுன்னு கேட்பான் ஒவ்வொருத்தனும். எனக்காக குரல் கொடுக்கணும்ல. இன்னைக்கு இங்க ஒரு 4 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இன்னைக்கு ஆளும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்கல்ல, இன்னைக்கு உரிமையை பேசின இடத்துக்கு இன்னும் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் வந்துடணும். ஏன்னா இன்னைக்கு நீங்களா சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் ஆயிருக்கிறீங்கன்னா அதற்கு அவர்கள் உங்களுக்காக பசி பட்டியமா காத்திருந்து உங்களுக்காக செய்தி உருவாக்குற விளைவுதான். நீ இல்லாட்டா ஏதாவது தொகுதியில உட்காந்து சோறு கொடுக்குறேன்னா அந்த சோறு கொடுக்கறத சண்டிகளை போட மாட்டாங்க. அந்த சோறு கொடுக்கறத சண்டின்னு இருக்கக்கூடிய எந்த தொலைக்காட்சியில, தேசிய தொலைக்காட்சியில எந்த தொலைக்காட்சியும் காட்ட மாட்டாங்க. நீ சோறு கொடுக்கறதையோ புடவை கொடுக்கறதையோ இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகள் தான் ஐயோ எங்க அண்ணன் அங்க சாப்பாடு கொடுக்குறாரு, அவரோட செய்தி எத்தனை வெளில சேர்த்தா அவர் நாளைக்கு ஒரு அடையாளம் ஆவார். எவ்வளவு உணர்வுபூர்வமாக உங்களுடைய செய்திகளை அடையாளப்படுத்தி மக்கள் மத்தியில் உங்களை கொண்டு போய் சேர்த்து உங்களை எல்லாம் சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அப்படி சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கு நான் தன்மானத்தோடு வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் போல நீங்க இங்க வராட்டாலும் பரவாயில்ல, இந்த உரையை கேட்டாவது சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பி அவர்களுக்கான உரிமையை பெற்று தரும் வேலையை நீங்க செய்யணும். இங்க இருக்கக்கூடிய பாகுபாடுகள் கலைக்கப்படணும். இங்க இருக்கக்கூடிய தீண்டாமை இது ஒரு நவீன தீண்டாமை. நான் நேற்று ஒரு அறிக்கை கொடுக்கும்போது சொன்னேன், அதாவது புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பணியாளர்கள் நியமனத்துல ஒரு நவீன தீண்டாமை நடக்குது. ஏன்னா தலைமைச் செயலகத்தில் வேலை செய்யற எக்ஸாம் பேட்டர்ன் அறிவிக்கிறது எல்லாம் இன்ஜினியரிங் பேட்டர்ன் முழுசா அறிவிச்சு நீ இதுல எக்ஸாம் எழுதுறான். அப்ப அவனுடைய என்னன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கிறவங்க அதிகாரத்துக்கு போக கூடாது, சட்டம் படிக்கிறவங்க அதிகாரத்துக்கு போக கூடாது. அது மாதிரி இன்னைக்கு பாண்டிச்சேரி பத்திரிகையாளர் சங்கத்துல ஒரு நவீன தீண்டாமை நடக்குது. உள்ளூர்ல இருக்கிறவங்க தானே அவன் என்ன பத்திரிக்கை இல்ல 4 டிசைன் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்பானுங்களா, பேஸ்புக்ல அனுப்பானுங்களா, இல்ல அவங்க பத்திரிகை எத்தனை பேர் படிக்க போறாங்க? நீ ஒழுங்கா செய்தி மற்றும் விளம்பரம் தெரிந்தா இந்த புதுச்சேரியில் இருக்கக்கூடிய உள்ளூர் பத்திரிகை இன்னைக்கு எங்கேயோ வளர்ந்துருக்குமே, அவங்களோட அடையாளம் எங்கேயோ போயிருக்குமே. அப்ப அந்த அடையாளத்தை தராதது இருக்கக்கூடிய செய்தி மற்றும் விளம்பரத்துடைய பாகுபாட்டு தன்மை தான். அந்த பாகுபாடு இன்னைக்கு ஒரு நவீன தீண்டாமை தான். அந்த நவீன தீண்டாமையை புதுச்சேரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விட்டுக் கொடுக்க கூடாது. இருக்கக்கூடிய அடித்தட்டில் இருந்தும் புதுச்சேரி மக்களுக்காக பணி செய்யும் இந்த பத்திரிகையாளர்களுக்கும் மற்ற பத்திரிகையாளர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த அடையாளத்தை வழங்க வேண்டும், அவர்களுடைய அங்கீகாரத்தை வழங்க வேண்டும், அவர்களுக்கான உரிமையை வழங்க வேண்டும். நீ தீபாவளி கொடுக்கக்கூடிய பட்டாசு பாசம் ஸ்வீட் பாசம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. எங்களுக்கான பத்திரிகையாளர் என்ற அடையாளம் தான் முக்கியம்.
இவரு முத்தியால்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது சொன்னாரு, நீ போடுற ஒரு வேலை சோத்துக்கு நான் கூட போய் அவனுக்கு 3 வேலை சோறுங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளரும் நினைச்சாங்கன்னா யார் யாருக்கு சோறு வேணும்னு சொல்லுங்க, வாங்கி வந்து கொடுக்குறோம். இந்த சோத்தை போட்டு பட்டாசு பாக்ஸ கொடுத்து உங்களை எல்லாரையும் கண்ட்ரோல்ல வச்சுலாம் நினைக்கக்கூடிய அந்த சிந்தனையை எல்லாம் விட்டுட்டு அவர்களுக்கான அடையாளம், அவர்களுடைய பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு, அவர்களுடைய குடும்பத்துக்கான பாதுகாப்பு, நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவங்க பிள்ளைங்க வந்து எங்க அப்பா பத்திரிகையாளரா இருந்தாருன்ற அந்த உரிமையோடு பேசுவதற்கான அந்த அடையாளத்தை கொடு. அந்த அடையாளத்தை கொடுக்கவில்லை என்றால் உங்களிடமிருந்து அந்த அடையாளத்தை இங்க இருக்கக்கூடிய சமூக இயக்கங்கள், இந்த ஒத்த கருத்துள்ள அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்ந்து உங்களிடமிருந்து அதை பெறுவோம் என்று கூறி அரசை எச்சரிக்கை செய்கிறேன். அரசு உடனடியாக பணிந்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு வந்து நாங்கள் கெஞ்சி கேட்கறது கிடையாது, மிரட்டுறோம். அரசாங்கமே எங்களது மிரட்டலுக்கு பணிந்து இங்க இருக்கக்கூடிய